தானோஸ் முடிவில்லா கற்களை தேடி பூமிக்கு வந்தான். அவெஞ்சர்ஸ் அனைவரும் ஒன்றாக நின்று போருக்கு தயாரானார்கள். ஐரன்மேன் வானில் பறந்து குண்டுகளை வீசியான். கேப்டன் அமெரிக்கா தனது கவசத்தால் தானோஸின் அடித்தாக்கங்களை தடுத்தான். தானோஸ் ஒரே கைத்தட்டில் மின்னல் போல சக்தியை வெளிப்படுத்தினான். தோர் தனது சுடர் நிறைந்த கோடாலியுடன் இது பூமி என்று முழங்கினான். அந்த தருணத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு வாயிலை திறந்து எல்லா வீரர்களையும் மீண்டும் அழைத்தான். சக்தியும் மனமும் ஒன்றாக சேர்ந்தபோது தானோஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டான். போரின் இறுதியில் ஐரன்மேன் கற்களை பிடித்து நான் ஐரன்மேன் என்று சொன்னான் மற்றும் விதியை மாற்றினான்.